வணக்கம் வணக்கம் ரியாக்ஷன் மேனியாக்கு வெல்கம். ஓகே, இன்றைக்கி another ட்ரெய்லராக டீசர்னு தெரில, ஆனால் படம் பேர் ரைஃபிள் கிளப். ஐ திங்க் ஒரு மலையாளம் படம் நினைக்கிறேன். பிகாஸ் அனுராக் கஷ்யப், அப்புறம் ஹனுமான் கைன், ஐ திங்க் இந்த ஃபேமஸ் மியூசிக் காய் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ரியாக்ட் பண்ணலாம். ரைஃபிள் கிளப் எப்படி இருக்குன்ட்டுன்னு எனக்கே தெரில என்ன பற்றி. பட் தம்ப்நெயில் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கொஞ்சம் லியோவோட ஆரா கொடுத்துச்சு, ஏன்னு தெரில. ஸோ ரைஃபிள் கிளப் வாங்க பார்ப்போம், ரியாக்ட் பண்ணலாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் எப்பவும் போல். ഓക്കെ. മാവിന്റെ മണ്ടയിലൊരു പഴുത്ത മാങ്ങ കിടക്കുവാണേ, നമ്മൾ ഉന്നം പിടിച്ചെറിഞ്ഞിട്ടേ ലക്ഷ്യം ഭേദിച്ചേ എന്ന് പറഞ്ഞ് നടന്ന് വീട്ടിലേക്ക് പോകണോ ചെയ്യാറ്? ആ മാങ്ങ തിന്നുന്നതല്ലേ ഇതിന്റെ റിവാർഡ്? അത്രേ ഉള്ളൂ ഹണ്ടി. Wild ball. IV ശശിയുടെ മൃഗയാ ചിത്രം റിലീസായതോടെയാണ് സുഹൃത്തുക്കളെ അത് സംഭവിച്ചത്. തൻ്റെ കഥാപാത്രത്തിൻ്റെ പൂർണ്ണതയ്ക്ക് വേണ്ടി 3.5 മാസത്തോളം മമ്മൂട്ടി എന്ന യുവപ്രതിഭ ഇടയ്ക്കൽ ഗുഹയിൽ താമസിച്ച് ഹോളിവുഡ് രീതിയായ മെത്തേഡ് ആക്ടിംഗ് പരിശീലിച്ചത്രേ. അതിനിപ്പോൾ ഞാനെന്താണ് ചെയ്യേണ്ടത്? വേട്ടമൃഗം നല്ല ഒന്നാന്തരം തീമ, രക്തരൂക്ഷിതമാണ്, അക്രമനിമിടവും. അത് ഷാമോൻ ചെയ്യണം. പക്ഷെ അതിനു മുന്നേ ആ റോസാപ്പൂ കൈ തുപ്പാക്കി അതാണ്ട് ഈ കാണുന്ന അവിടെ ദാസ്ഥാൻ വടിക്കാർ രണ്ടുപേര് പണ്ടേ പോയി. മൂന്നാമത്തെ ആൾ വിത്തിയെ കയറാൻ സമയമായിട്ടില്ല, എന്നാലും ക്ലാമ്പ് പിടിപ്പിച്ചിട്ടുണ്ട്. അതായത് ഉമ്മാരുടെ ഒരു മട്ട്. ഞാൻ പറഞ്ഞേ, ചലച്ചിത്ര താരങ്ങൾക്ക് തോക്കുമരിക്ക് പിടിക്കാൻ പോലും അറിയത്തില്ല. മോനിപ്പോ പിടിച്ചിരിക്കുന്ന കണ്ടാലുണ്ടല്ലോ, പൊട്ടുമോനെ മറ്റുപിടി അങ്ങനെ പറയാൻ തോന്നുന്നു. ശിക്കാരി ശംഭു ഫ്രണ്ട്സും അങ്ങോട്ടാ. நல்லா இருக்கு இந்த தம்ப்நெயிலோட ஷாட். Who runs this place? ഇവിടെ ആണുങ്ങൾ ആരുമില്ല. അവരേതാണ്. കട്ടുപന്നി സസ്ക്രോഫാന്ന് ശാസ്ത്രനാമം. ഞാനാണേലും മുടിഞ്ഞ ടേസ്റ്റാ, അതോടെ കണ്ടില്ലേ? അച്ചായോ ഇവൻ ആളിച്ചിരി ചിമിട്ടനാ. Anurak Kashyap. Oh my god, seminary music. Oh my god. Okay, I already .32 വരും. तूने जाके पुट्टू खड्डा खा गया, सबको लेके जा. ക്രിസ്മസ് ഓക്കെ, അതാണ് നിൽക്കുന്നത്. ஓகே, ரைஃபிள் கிளப். அந்த ஒரு சீன் வருங்க, அந்த ஹண்டர் வந்து உள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு டைமில் வந்து எனக்கு இந்த கேம் ஞாபகம் வந்துருச்சு. ரெட் டெட். எஸ், ரெட் டெட். அதோட தீம் அப்படி தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ரெட் டெட் வந்து குதிரை இருக்கும், இது காடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெட் டெட்டோட தீம் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியலனா அந்த கேம் கூகுள் பண்ணி பாருங்கள்,
அது செம்மையான ஒரு கேம். அது செம்மையான ஒரு கேம். நீங்கள் விளாட்லன்னா ஒன்று விளாண்டு பாருங்கள் அந்த கேம். ரெட் டெட் ரிடெம்ஷன் செம்மையான ஒரு கேம். ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அந்த தீம் கொடுத்துச்சு, அதோட வைப் எல்லாமே. ஐ திங்க் இஸ் மோர் அபவுட் லைக் அந்த கேம்ஸ் கதையில் இருக்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹண்டிங், அப்புறம் ரைஃபிளில் அந்த டைமில் ரைஃபிள் தான் இருந்துச்சு போல். ஸோ ஒரு ரிவெஞ்சான ஒரு those days of revenge, like using guns to fight in a war, அந்த மாதிரி. ஓகே, சோஃபா ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அது மாதிரி கேமில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், அதுவும் நம்ம என்னது இந்தியன் சினிமாவில் பார்க்கும்போதே எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிறிஸ்மஸ் வெளியே வருது. ஓகே, நைஸ். மியூசிக் இஸ் ஸோ டேம் நைஸ். மியூசிக் டேம் நைஸ். ஜஸ்ட் அதோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரி கதை, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ எஸ், அவ்வளோதான். hope you guys enjoy this reaction and catch you guys tomorrow. நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய், ciao.